subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. To ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, his fortune seemed his lot. We got into a drifted bank and then we got upsot. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. பிலா தலைமை அருள்பணி எல் அந்துவான் குருகுல முதல்வர் திருச்சி மறைமாட்டம் அவர்களை மேடைக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். முன்னிலை வகிக்கக்கூடிய அருள்பணி ஏ சகாய ஜெயக்குமார் பிஎஸ்சி எம்ஏ பிஎட் பங்குத்தந்தை பெரியநக்கரப்பட்டி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருள்பணி ஏ சின்னப்பன் ஆன்ம ஆலோசகர் பங்குத்தந்தை என் பூலாம்பட்டி வட்டார சபை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஆர் சேசுராஜ் ரிட்டையர்ட் டீச்சர் ஊர் பெரியதனம் பெரியநக்கரப்பட்டி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு எம் சேவியர் பால்ராஜ் ஊர் மணியம் பெரியநக்கரப்பட்டி அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கின்றோம். கிறிஸ்து பிரபு நற்செய்தி வழங்கக்கூடிய சகோதரர் ஜோ ஞான பிரகாசம் ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர் திருச்சி மத்திய சபை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சகோதரர் சி சாந்தம் தலைவர் மத்திய சபை திருச்சி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஆண்டு விழாவோடு சேர்ந்து ஆகச்சிறந்த பிறரன்பு பணிகளை செய்தவர்களுக்கான விருதுகளையும் வழங்கவிருக்கின்றோம். அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கின்றோம். திருமதி அதாவது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்காக ஓடி ஓடி உழைத்து ஆயாவாக பிஆர்சியில் வேலை பார்த்த திருமதி மா வெள்ளையம்மாள் உதவியாளர் ஆயத்த பயிற்சி மையம் பிஆர்சி வையம்பட்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை மேடைக்கு அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இவர்கள் 2006 முதல் 2025 வரை 19 ஆண்டுகளாக மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்காக அந்த தெய்வ குழந்தைகளுக்காக அன்போடு பணிவிடை செய்து அவருடைய தாயன்பை பாராட்டி இந்த விருது வழங்குகிறோம். அதற்கு அடுத்தபடியாக சேதுராமன் ஆசிரியர் திரு சேதுராமன் ஆசிரியர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி ரேணுகாதேவி மேடம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இனிதே விழா துவங்குகிறது. எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருள் பணியாளர்களையும் மற்றும் திருச்சி மறை மாவட்ட புனித வின்சென்ட் தே பால் சபையினுடைய மத்திய சபையினுடைய நிர்வாகிகளே மற்றும் மணப்பாறை வட்டார நிர்வாகிகளே மற்றும் மணப்பாறை வட்டார பங்குகளிலிருந்து வந்திருக்கிற வின்சென்ட் தே பால் சொசைட்டியுடைய நிர்வாகிகளே மற்றும் சகோதர சகோதரிகளே மற்றும் நன்கொடையாளர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை இந்த பகுதியில் இருக்கிற மணப்பாறை வட்டார வின்சென்ட் தே பால் சங்கமானது சிறப்பான விதத்திலே குறிப்பாக சமூகத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களிலும் இன்னும் குறிப்பாக நம்முடைய உதவி தேவைப்படுகிற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பல்வேறு தேவையில் இருக்கிறவர்களை மையப்படுத்தி இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்படுவது மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. எனவே முதலாக இந்த மணப்பாறை வட்டார வின்சென்ட் தே பால் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் மறை மாவட்டத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் சிறப்பான விதத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா குறிப்பாக
பொதுவான ஒரு ஏழை எளிய மக்கள் என்ற அந்த ஒரு நிலையை கடந்து நம்முடைய தனி கவனம் தேவைப்படுகிற இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிற நம்முடைய உதவி தேவைப்படுகிற மக்கள் என்று தேர்ந்தெடுத்து இந்த நலத்திட்டங்களை செய்வது மிகவும் பாராட்டுதற்குரியது. ஏனென்றால் வரவேற்புரையிலே சகோதரர் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு இல்லமாக தேடி சென்று யார் இருக்கிறார்கள் என்று அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு இந்த உதவியை கொடுப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியமல்ல. ஒன்று பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிற முறை, இன்னொரு புறம் நன்கொடையாளர்களை தேடிச் செல்கிற முறை என்று இந்த தேடி சென்று அவர்களுக்கு பணி செய்கிற அந்த முறை என்பது கிறிஸ்துவுடைய பிறப்பின் ஆழமான உண்மையை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்தார். விண்ணிலிருந்து விடியல் மண்ணை நோக்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பயனாளிகளையும் சரி நன்கொடையாளர்களையும் சரி தேடி சென்று அவர்களுக்கு உதவி புரிகிற அந்த முறை நிச்சயமாக பாராட்டுதற்கு உரியது. கிறிஸ்து பிறப்பு விழா என்பது ஒரு மகிழ்ச்சியின் விழா என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது. பெறுவதில் அல்ல, மாறாக கொடுப்பதிலே தான் மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது. அதிலும் சிறப்பாக நம்முடைய உதவியானது யாருக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறதோ அவர்களை கண்டுணர்ந்து கொடுப்பது என்பது இன்னும் சிறப்பான ஒரு காரியம். எனவே இந்த நேரத்தில் இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்கிற மணப்பாறை வட்டார வின்சென்ட் தி பால் சங்கம் அனைத்து கிளை சபைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இத்தகைய ஒரு விழா அல்லது இத்தகைய பணி இன்னும் ஆழமான விதத்திலே கிறிஸ்துவுடைய பிறப்பின் உண்மையை வார்த்தைகளானால் அல்ல, மாறாக செயல்களினால் வெளிப்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. கடவுள் எவ்வாறு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் என்பதை இந்த பணியின் வழியாக, இத்தகைய உதவிகளின் வழியாக வெளிப்படுத்துவது இன்னும் ஆழமான விதத்திலே அவருடைய அன்பை எடுத்து காட்டுவதற்கும் அவருக்கு சான்று பகிர்வதற்குமான வாய்ப்பாக அமைகிறது. எனவே இந்த நேரத்தில் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்த நம்முடைய மணப்பாறை மறைவட்ட என் பூலாம்பட்டி மறைவட்ட வட்டார சபை கிளை சபைகள் ஒவ்வொன்றிற்கும் மற்றும் வட்டார சபை நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய ஆழமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மணப்பாறை வட்டாரத்தில் என் பூலாம்பட்டி குழு மற்றும் அவர்களோடு சேர்ந்த மற்ற கிளை சபைகளும் சிறப்பான விதத்திலே செய்வது பாராட்டுதற்குரியது. என் பூலாம்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கிற இந்த பங்குகள் எல்லாம் மிகவும் பழமையான பங்குகள். மறை மாவட்டத்தில் பல்வேறு பணிகளில் தங்களை முழுமையாக இணைத்து கொண்டு செயல்படுகிறவர்கள். எனவே நிச்சயமாக அவர்கள் நம்முடைய பாராட்டுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கும் உரியவர்கள். எனவே இந்த அருமையான வேளையில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மறை மாவட்டத்தின் சார்பிலும் ஆயர் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு செல்கிறேன் என்று ஆயரிடம் குறிப்பிட்ட பொழுது, நீங்கள் செல்லுங்கள், என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லுங்கள், அவருடைய பணி சிறக்க என்னுடைய ஜெபங்களையும் தெரிவிங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே ஆயருடைய ஜெபங்களையும் அவருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து இந்த பணி நிகழ வேண்டும். இறைவன் எல்லாருக்கும் நல்ல உடல் உளநலனை கொடுத்து இந்த பணியின் வழியாக அவருடைய அன்பு பணியை தொடர்வதற்கான எல்லா வழிநடத்தலையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை வழங்குவதற்காக சகோதரர் ஜோ ஞானப்பிரகாசம் ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர் திருச்சி மத்திய சபை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்னை தெரசால் அவர்களுடைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்டார்கள், இந்த சமூகத்திலே இந்த உலகத்திலேயே மிக பெரிய சோஷியல் கிரைம், மிக பெரிய சமூக குற்றம் எது என்று கேட்டார்கள். அதற்கு சிறிதும் தயங்காமல் யோசிக்காமல் அன்னை தெரசா சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே மிக பெரிய சமூக குற்றம் எது என்றால் சோஷியல் நெக்லிஜென்ஸ், சோஷியல் இன்டிஃபரன்ஸ். இந்த சமூகத்தை கண்டுகொள்ளாமைதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய குற்றம் என்று சொன்னார்கள்.
நமது பார்வையிலே பார்க்கிற பொழுது, யதார்த்தத்தின் பார்வையிலே பார்க்கிற பொழுது, எது பெரிய குற்றம் என்றால் ஒரு கொலை, கொள்ளை, வழிப்பறி, கலவரம், ஒரு பாலியல் வன்கொடுமை, இவைகள்தான் சமூகத்திலே மிக பெரிய குற்றமாக நாம் கருதுவோம். ஆனால் அன்னை தெரசா என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்தை கண்டுகொள்ளாதது தான் மிகப்பெரிய குற்றம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? நமது வாழ்க்கை தளத்திலே, நமது பணி தளத்திலே, நாம் வாழ்கிற தளத்திலே யார் வீழ்ந்து கிடக்கிறார்களோ அந்த வீழ்ந்து கிடக்கிறவர்களை நாம் கண்டும் அவர்களை காணாமல் செல்வதுதான் இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சமூக குற்றம் என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி ஒரு சமூக குற்றம் என்று விவிலிய பின்னணியிலே 3 நிகழ்ச்சிகளை அவை மிக தெளிவாக விளக்குகிறது. எப்படி கண்டுகொள்ளாமல் செல்வது ஆண்டவருடைய பார்வையிலே, விவிலியத்தினுடைய பார்வையிலே எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கிறது என்பதை மிக சுருக்கமாக 3 நிகழ்ச்சிகள் வழியாக சொல்லுகிறேன் உங்களுக்கு. பைபிளிலே லூக்கா நற்செய்தியிலே லாசர் செல்வந்தன் என்கின்ற ஒரு உவமை இருக்கிறது. ஒரு ஆடம்பரமான வீட்டிலே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஒரு செல்வந்தன். அவனுடைய வாயில் படியிலே ஒரு லாசர் என்கிற ஏழை, உடல் முழுவதும் புண்களான ஒரு நோயுற்ற ஒரு ஏழை லாசர் அங்கே வீழ்ந்து கிடக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, நாய்கள் அவனுடைய புண்களை நக்குகின்றன என்று சொல்லி. ஒரு நாள் இந்த செல்வந்தரும் இறக்கிறார், லாசரும் இறக்கிறார். என்ன நடக்கிறது? இந்த லாசர் ஆபிரகாமினுடைய மடியிலே இருக்கிறார், இந்த செல்வந்தர் பாதாளத்திலே வதைக்கப்படுகிறார். இந்த செல்வந்தர் இந்த அளவுக்கு பாதாளத்திலே வதைக்கப்படுகிற அளவுக்கு அவர் செய்த குற்றம் என்ன? அந்த வாயில் படியிலே கிடந்த அந்த லாசரை அவர் கண்டுகொள்ளவில்லை. அங்கே போய், நீ ஏப்பா, நீ யாரு, உன் பேர் என்ன, ஏன் நீ இங்கே வந்து கிடக்கிற, உனக்கு யார் இல்லையா என்று அவனிடம் கேட்கவில்லை. அல்லது அவருக்கு பல வேலையாட்கள் இருந்தார்கள், யாரையாவது அனுப்பி இவரை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் சேருங்க என்று சொல்லவில்லை. அந்த செல்வந்தர் செய்த ஒரே செயல், he neglected the Lazar. அந்த ஏழை மனிதனை அந்த செல்வந்தன் கண்டுகொள்ளவில்லை. அதுதான் அவன் செய்த குற்றம். அது ஆண்டவருடைய பார்வையிலே எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கிறது என்று சொன்னால், அவன் பாதாளத்திலே சென்று வதைக்கப்படுகிறான். அறிவற்ற செல்வன் என்ற ஒரு உவமையும் விவிலியத்திலே உண்டு. ஒரு செல்வந்தினுடைய நிலம் மிக அதிகமாக விளைச்சல் விளைகிறது. எந்த அளவுக்கு விளைகிறது என்று சொன்னால், அவனுடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்பினாலும் நிரப்ப முடியாத அளவுக்கு விளைச்சல் வந்தது. அவன் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடித்து கட்டி பெரிய களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி, நெஞ்சே நீ உண்டு கழித்து குடித்து திளைத்து மகிழ்த்திரு என்று சொல்லுகிறான். அங்கே என்ன நடக்கிறது? அன்று இரவு ஆண்டவர் அவனிடம் தோன்றி அவனை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? அறிவிலியே என்று அழைக்கிறார். இன்று இரவே உன்னுடைய உயிரை நான் வாங்கப் போகிறேனே, இந்த செல்வங்கள் எல்லாம் யாருக்கு போய் சேரப்போகிறது என்று கேட்கிறார். இந்த செல்வந்தன் செய்த செயல் என்ன? இந்த நிலம் அவனுடைய நிலம்தான், இந்த விதைகள் அவனுடைய விதைகள் தான், இந்த விளைச்சல் அவனுடைய விளைச்சல் தான். ஆனால் இவ்வளவு அதிகமாக விளைச்சல் வந்தபோது, அவனது களஞ்சியங்களெல்லாம் கொள்ளாத அளவுக்கு விளைச்சல் வந்த பொழுது, அந்த விளைச்சலை அந்த நகரத்தில் உள்ள ஆதரவற்றவர்கள், கைம்பெண்கள், வயோதிகர்கள், ஏழைகள், எளியவர்கள், இவர்களை கண்டுகொள்வோம், இவர்களோடு ஏதாவது கொஞ்சம் கொடுப்போம், பகிர்ந்து கொள்ளுவோம் என்ற எண்ணம் அந்த செல்வந்தனுக்கு வரவில்லை. குறைந்தபட்சம் அந்த நிலத்திலே விவசாயம் செய்த அந்த தொழிலாளர்களுக்காவது இதை பகிர்ந்து கொடுப்போம் என்று வரவில்லை. அவன் யாரையும் கண்டுகொள்ளவில்லை. எல்லாவற்றையும் பெரிய களஞ்சியங்களிலே சேர்த்து வைப்பேன் என்று சொன்னான். அவனுக்கு நேர்ந்தது என்ன? கடவுள் அவனை அழைத்தார், அறிவிலேயே இன்று இரவே உன்னுடைய உயிரை நான் வாங்கப் போகிறேனே என்று சொல்லி. மூன்றாவதாக ஒரு நிகழ்ச்சி மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம்? 80 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 120 ஆண்டுகள் வாழ்வோமா? இந்த ஆண்டுகள் எல்லாம் முடிந்து ஒரு நாள் வருகிறது. அந்த நாளினுடைய பெயர் ஜட்ஜ்மெண்ட் டே, தீர்ப்பினுடைய நாள். அன்று ஆண்டவர் கேட்கப் போகிற கேள்வி என்ன?
உன் அருகிலே ஒருவன் முடியாமல் வீழ்ந்து கிடந்தானே, பசியால் ஒருவன் கிடந்தானே, தாகமுற்று ஒருவன் கிடந்தானே, நோயுற்று ஒருவன் கிடந்தானே, அவனை போய் நீ பாத்தியா? ஏப்பா இப்படி இருக்கன்னு கேட்டியா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டியா? அவனுக்கு தேவையானது ஏதாவது உன்னை கொடுத்தியா? மொத்தத்தில் இவர்கள் யாரையும் நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை என்று சொல்லி இந்த கண்டுகொள்ளாத இந்த மக்களை அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? சபிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கிறார். யார் யாரெல்லாம் ஏழைகளை, எளியவர்களை, நோயுற்றவர்களை, ஆதரவற்றவர்களை, கைம்பெண்களை, உடலால் மாற்றுத்திறன் கொண்டவர்களை இவர்களெல்லாம் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளினுடைய பார்வையிலே சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்? ஆதி முதல் அலகைக்கும் அதனுடைய தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அழியாத நெருப்பிற்குள் இவர்களை தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, 1 யோவான் 4:20 மிக தெளிவாக சொல்லுகிறது. கண்ணுக்கு தெரிகிற மனிதனை அன்பு செய்யாமல் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி செய்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் நம் முன்னால் வீழ்ந்து கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் நம் முன்னால் நோயுற்று கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் நம் முன்னால் பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறார்களோ, இவர்கள் அனைவரையும் நாம் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு நாளும், நாம் எத்தனை ஆலயங்களுக்கு போனாலும், எத்தனை ஜெபங்கள் சொன்னாலும், எத்தனை பலிகளை மேற்கொண்டாலும் நாம் ஆண்டவர் முன்னால் சபிக்கப்பட்டவர்கள். நாம் ஆலயத்திற்கு செல்லுவதும், திருப்பலிக்கு செல்லுவதும், நற்கருணையை உட்கொள்ளுவதும் எதற்காக என்று சொன்னால், இந்த உடல் சுயத்தினாலானது. மண்ணில் இருந்து வந்த இந்த உடல் முழுவதும் சுயம் நிரம்பியது. இந்த சுயத்தை உடைத்து மற்றவர்களுக்காக இறங்குவதற்காக, இந்த சுயத்தை இழந்து மற்றவர்களுக்காக நம்மை உடைத்து கொள்ளுவதற்காகத்தான் அந்த நற்கருணையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த நற்கருணையை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு நம் அருகிலே வீழ்ந்து கிடக்கிற பார்வையற்றவர்களையும், எளியவர்களையும், நடக்க இயலாதவர்களையும், கைம்பெண்களையும், ஆதரவற்றவர்களையும், நோயுற்றவர்களையும் நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால், கண்டுகொள்ளாதவர்களாக நாம் செல்லுவோம் என்று சொன்னால், அந்த நற்கருணையை நாம் வாங்குவதில் எந்த பயனும் இல்லை. நற்கருணையை வாங்கினால் அந்த நற்கருணை நம் வழியாக செயல்பட வேண்டும். அந்த நற்கருணை நம் வழியாக எப்படி செயல்படுகிறது? நம் முன்னால் வீழ்ந்து கிடக்கிறவர்களை நோக்கி நாம் இறங்குகிற பொழுதுதான் அந்த நற்கருணை செயல்படுகிறது. ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்து எதற்காக, கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் கிறிஸ்து எதற்காக பிறந்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிற பொழுதுதான் அந்த கிறிஸ்து பிறப்பு விழா அது உண்மையான விழா. ஆகவே கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார்? எளியவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பார்வையற்றவர்களுக்காக, சிறைப்பட்டவர்களுக்காக, கட்டுண்டவர்களுக்காக, இவர்களுக்காகத்தான் நான் வந்தேன் என்று எசாயா 61:1 சொல்கிறார். ஆகவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்த கட்டுண்டவர்களை, அடக்கப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, ஆதரவற்றவர்களை, கைம்பெண்களை, நோயுற்றவர்களை, உடல்திறன் அற்றவர்களை அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதுதான், அவர்களை காண்பதுதான், அவர்களோடு கூட நான் உங்களோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்வதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். எப்பொழுதாம் வீழ்ந்து கிடக்கிற ஒருவர்களை நோக்கி நாம் செல்லுகிறோமோ அது கிறிஸ்துமஸ். எப்பொழுதாம் வீழ்ந்து கிடக்கிறவர்களை பார்த்து கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறோமோ அது கிறிஸ்துமஸ். எப்பொழுதாம் வீழ்ந்து கிடக்கிறவர்களை பார்த்து உனக்கு என்ன வேண்டும், இதோ என்னிடம் இருக்கிறதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறோமோ அப்பொழுது அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் எல்லோரும் கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த பகிர்தலை அவர்கள் ஏழையானாலும் சரி, செல்வந்தர்களானாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் பகிர்ந்து கொள்கின்ற அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்காக சகோதரர் சி சாந்தம், தலைவர் மத்திய சபை திருச்சி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தனது முதலாம் ஆண்டில் மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பூலாம்பட்டி வட்டார சபையினுடைய தலைவர் அன்பு சகோதரர் தனிஸ்லாஸ் மற்றும் வட்டார சபையினுடைய பொறுப்பாளர்களே,
மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, இவ்விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த நன்கொடையாளர்களே, பெரியோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபையினுடைய நோக்கமே தேடல். நன்கொடையாளர்களை தேடுவது, பயனாளிகளை தேடுவது. இந்த இரண்டு பணிகளையும் இந்த வட்டார சபையை சார்ந்த அத்தனை கிளைச்சபைகளும் இணைந்து மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான பகிர்வு, இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த விழாவில் அனைத்து மதத்தை சார்ந்த மக்களும் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த அனைத்து மதத்தை சார்ந்த பயனாளிகளும் இங்கு வந்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டு இங்கு கொடுக்கக்கூடிய இந்த பொருட்களை பயன்பெற்று செல்வது, இதுதான் உண்மையான பகிர்வு, இதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பானவர்களே, ஏறத்தாழ 60 கிராமங்கள் பயணித்து ஏறக்குறைய 100 சிறப்பு குழந்தைகளை நாங்கள் சந்தித்தோம். They are called special children or differently abled children என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் வின்சந்தியர்களாகிய எங்களுடைய பார்வையிலே இவர்கள் கடவுளின் குழந்தைகள் என்று தான் சொல்ல வேண்டும். எங்களது பயணத்தில் 4 விதமான குழந்தைகளை நாங்கள் சந்திக்க முடிந்தது. ஒன்று ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன், பெருமூளை வாதம் என்கிற நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். இந்த பெருமூளை தான் உடலினுடைய எல்லா அவயங்களுக்கும் அந்த தூண்டுதலை கொடுக்கிறது, இயக்கத்தை கொடுக்கிறது, கட்டளையை கொடுக்கிறது. இந்த கட்டளையை கொடுக்கிற இந்த பெருமூளையே பேரலிட்டிக் அட்டாக்கினால் தாக்கப்பட்டிருக்கிற பொழுது அது எந்தவித கட்டளையையும் அவயவங்களுக்கு கொடுக்க முடியாத, தொடர்பு கொள்ள முடியாத அந்த சூழலில் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய தலை நேராக நிற்காது, கழுத்து நிற்காது, கைகால்கள் அவர்கள் நினைக்கிற செயல்களுக்கு நோக்கி பயணிக்காது, நேராக நிற்க இயலாது. இவர்கள்தான் நாங்கள் பார்த்த குழந்தைகளிலேயே மிகவும் பரிதாபத்திற்குரிய இரங்கத்தக்க நிலையிலே இருக்கிற குழந்தைகள். இரண்டாவது வகையான குழந்தைகள் எம்ஆர் அண்ட் எம்ஐ சில்ட்ரன், மென்டலி ரிட்டார்டட், மென்டலி இல் சில்ட்ரன், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மனநலம் அற்ற குழந்தைகள். மூன்றாவது வகையான குழந்தைகள் டிசேபிள்டு சில்ட்ரன். இவர்களுக்கு ஒரு கை அல்லது ஒரு கால் இல்லாமல் இருக்கலாம், ஊனமாக இருக்கலாம், நடக்க இயலாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட குழந்தைகள் டிசேபிள்டு சில்ட்ரன் என்கிற அந்த மூன்றாவது வகையான குழந்தைகள் இருக்கிறார்கள். நான்காவது வகையான ஒரு குழந்தைகளையும் நாங்கள் பார்க்க இயல்கிறது. அதாவது அவர்கள் வயதிற்கு ஏற்ற உடல் வளர்ச்சி அவர்களிடம் இல்லை. 5 வயது 6 வயது என்கிறார்கள். ஆனால் கையில் தூக்கி வைத்திருக்கிற அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி தான் அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த குழந்தைகளை எல்லாம் நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு உரையாடி, அவர்களோடு மகிழ்ந்து, அவர்களுக்கு தேவையான பரிசுகளை கொடுத்து, அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கிற ஒரு திட்டம், ஒரு நிகழ்ச்சியைத்தான் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். பொதுவாக இதனை நாம் கண்ணோக்கிற பொழுது இந்த குழந்தைகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், இயலாமைகள், இவைகளை பற்றி தான் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் இதை கடந்து ஒரு சிந்தனை அங்கே இருக்கிறது. இந்த குழந்தைகள் அனுபவிக்கிற துன்பங்கள், துயரங்கள், சங்கடங்கள், இயலாமைகள் இவைகளை விட மிக அதிகமாக அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது அவருடைய காப்பாளர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய மனக்குமுறல், மன உளைச்சல், மன அழுத்தம், பாரம், இந்த சமூகத்தில் அவர்கள் பார்க்கப்படுகிற ஒரு அவல நிலை, இந்த பெற்றோர்களினுடைய நிலை இன்னும் பரிதாபமாக இருந்ததை நாங்கள் பார்க்க முடிந்தது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல், சில குழந்தைகள் பாட்டி தாத்தா அவர்களுடைய பராமரிப்பில் தான் இருக்கிறார்கள். ஒன்று தாய் இறந்து விட்டார்கள் அல்லது தந்தை அவர்களை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். இப்பொழுது இந்த வயது கடந்த இந்த பாட்டி தாத்தாக்களுடைய பராமரிப்பில் இருக்கிற இந்த குழந்தைகளையும் கூட எங்களால் பார்க்க முடிந்தது. இந்த கிறிஸ்துமஸை நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு கிறிஸ்துமஸ் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் வழக்கமாக இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அல்லது எம்ஆர் சில்ட்ரன், எம்ஐ சில்ட்ரன், இந்த ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் இவர்களுக்கெல்லாம்
பல அமைப்புகள் அல்லது அரசுகள் தங்களுடைய விழாக்களிலே உதவிகள் செய்கிற பொழுது இவர்களை மேடைக்கு கொண்டு வந்து மேடைக்கு அழைத்து மேடையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளையோ உபகரணங்களையோ வழங்குவதைத்தான் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஏறக்குறைய 60 கிராமங்களுக்கு இந்த குழந்தைகளை ஒவ்வொரு தெருவாக வீடு வீடாக சென்று தேடி அந்த குழந்தைகளை சந்தித்து அவர்களோடு பேசி உறவாடி அவர்களுக்கு கேக் கொடுத்து அவர்களுக்கு தேவையான பொருட்கள், அவர்களுக்கு முக்கியமாக கட்டில், மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி இந்த உடல் வளர்ச்சியற்ற மனம் வளர்ச்சியற்ற இந்த குழந்தைகளை தரையில் படுக்க வைத்து அவர்களை எழுப்புவது, ரெஸ்ட் ரூமுக்கு அழைத்து செல்வது இது பெற்றோர்களுக்கு கடினமான காரியம். ஆகவே இவர்களுக்கு ஒரு கட்டில், அவர்களுக்கு ஏதுவான ஒரு கட்டிலுடைய அமைப்பை அதனுடைய தன்மையெல்லாம் அவர்கள் விவரித்தார்கள். அதற்கேற்ற அந்த கட்டில்களை எடுத்துக்கொண்டு சென்று வீடுகளுக்கு சென்று ஏறக்குறைய 60 கிராமங்கள், ஏறக்குறைய 100 குழந்தைகள் 2 நாட்கள், காலை ஆரம்பித்து இரவானது 2 நாட்கள் ஆனது இவைகளை சென்று அவர்களை சந்தித்து அவர்களை கொடுத்தது. இதில் நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் கொடுத்த பொருட்களை விட அல்லது கட்டளை விட பரிசை விட அவர்களை அந்த கிராமத்துக்கு சென்று அந்த தெருவுக்கு சென்று அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அந்த குழந்தைகளை நாங்கள் பார்த்து பேசி உரையாடியது தான் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுத்தது என்று சொல்லலாம். ஒரு இல்லத்திற்கு சென்ற பொழுது இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு இல்லத்திற்குள் நாங்கள் நுழைந்த பொழுது ஒரு குழந்தை, ஒரு 10-11 வயது இருக்கும். அந்த குழந்தைக்கு இடுப்பிலே ஒரு பெல்ட்டை கட்டி அந்த பெல்ட்டிலே ஒரு ஹூக் மாட்டி அந்த ஹூக்கிலே ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை ஜன்னலினுடைய கம்பியோடு இணைத்து கட்டியிருந்தார்கள். அந்த குழந்தை விலகாதபடிக்கு சென்று விடாதபடிக்கு கட்டியிருந்தார்கள். பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அந்த தாயிடம் கேட்டபொழுது, எனக்கு வேறு வழி இல்லை, நான் காலையில் வேலைக்கு சென்று மாலை திரும்பும் வரை இந்த குழந்தை வீட்டில் இருக்க வேண்டும், இப்படி செய்யவில்லை என்றால் வீட்டை விட்டு எங்கேயாவது மறைந்து விடுகிறது, நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. அந்த கட்டை அவிழ்க்க சொல்லி அந்த குழந்தையை எழச் சொல்லி எங்களோடு நிற்கச் சொல்லி அந்த குழந்தையோடு உரையாடி அந்த குழந்தைக்கும் நாங்கள் பரிசு கொடுத்தோம். அந்த குழந்தைக்கு தேவையான கட்டிலையும் அந்த குடும்பத்திலே நாங்கள் கொடுத்து வந்தோம். அன்பானவர்களே, இதுதான் யதார்த்தம், இதுதான் நிஜம். இந்த நிஜத்தையும் யதார்த்தத்தையும் நாம் அறிந்து கொள்ளாதவர்களாய் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். விழாவிற்கு வருகை தந்த குருகுல முதல்வர் தந்தை அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட குழந்தைகள் இருப்பது பலருக்கு தெரியாது, இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் உதவ முடியும் என்பது பலருக்கும் தெரியாது. ஆகவே இதை மக்களுடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வந்தால் பல மக்கள் இதிலே பங்கு பெறுவதற்கும் ஆலோசனைகள் சொல்லுவதற்கும் ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் பொருளாதார உதவி செய்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த காட்சிகளை, இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, his fortune seemed his lot. We got into a drifted bank, and then we got upsot. Oh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Oh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Fun it is to ride in a one-horse open sleigh. Oh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A
day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. We got into a drifted bank, and then we got upsot. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight.